அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 6th பாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஸோ இந்த பகுதியை தாங்க நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, மிக மிக முக்கியமான பகுதிங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டதாங்க. அந்த அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்ற மொத்த உறுப்பினர்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. மொத்தம் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. 15 பேர். சரியாங்க. ஸோ நம்ம 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே இங்கே தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு 6th தான் சொல்லியிருப்பாங்க. எத்தனை பெண் உறுப்பினர்கள் அப்படின்னா 15 பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுங்க. அடுத்தது, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு. இதில் மொத்தம் இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னா 7 பேர் தாங்க. யார்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவங்களையும் சேர்த்து தான் 7 பேர். சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அம்பேத்கரை சேர்த்தோம்னா 8 பேருன்னு சொல்கிறாங்க. தவறான ஒரு கருத்துங்க. சரியாங்க. மொத்தம் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றவர்கள் மொத்தம் 7 பேர். சரியாங்க. ஸோ அதுக்கு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அடுத்தது, அதோட ஆலோசகர் யார் அப்படின்னா பிஎன் ராவ். ஆலோசகர் யாருன்னு தெரியலை, அதனால் ராவுறாங்க அப்படின்னா தேடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ராவ். சரியாங்க. ஆலோசகர் ராவ், பிஎன் ராவ். ஸோ அப்போ இந்த அரசியலமைப்பு இதோட முதல் கூட்டம், நிர்ணய சபையோட முதல் கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா 1946 டிசம்பர் 9 நடைபெறும். சரியாங்க. ஸோ இவர் தான் முழுமையான காரணமாக இருப்பார் அம்பேத்கர் அவங்க. அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறோம்? அண்ணல் அம்பேத்கரை சொல்கிறோம். சரியாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 6 வினாக்கள் இதில் இருக்குது. இந்த 6 வினாக்களையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். மிக மிக முக்கியமான பகுதி, அடிக்கடி வினாத்தாளில் இடம்பெறக்கூடிய பகுதி. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.